இந்தியாவை பற்றி குறை சொல்கிறதுக்கு யாருக்குமே தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம இந்தியாவை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்காரு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான். அவர் பேசின ஒரு சில விஷயங்கள் நமக்கே புல்லரிக்கிற மாதிரி வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனில் உள்ள கண்ட்ரி லீடர்ஸ்க்கும் விர்ச்சுவல் சமிட் நடந்துச்சு. ஸோ இந்த விர்ச்சுவல் சமிட்டில் யூரோப்பியன் கண்ட்ரிஸில் உள்ள லீடர்ஸ் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. அதே சமயத்தில் நம்ம பிரதமர் மோடி அவர்களும் கலந்துக்கிட்டாரு. ஸோ இந்த விர்ச்சுவல் சமிட்டில் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணாங்க. அதாவது இந்த கோவிட் பேண்டமிக்கை எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது, ஸோ இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருந்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இங்கே உள்ள ஒரு சில பேர் எப்படிலாம் உருட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியும். அதாவது இந்த மாதிரி கொரோனா வைரஸ் பரவுறதுக்கான காரணம் பிரதமர் மோடி அவர்கள் தான். அவர் அலட்சியமாக இருந்தனால தான் இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. இந்த வேக்சின் தட்டுப்பாடு வந்ததுக்கான காரணமும் மோடி தான் அப்படின்ற மாதிரி பிரதமர் மோடி அவர்களையும் இந்தியன் கவர்மெண்ட்டையும் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி இங்கே உள்ளவங்க ஒரு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு கோவிட் வேக்சின் சப்ளைஸை பற்றி லெக்சர் எடுக்கிறதுக்கு யாரும் லெக்சர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா எத்தனையோ நாடுகளுக்கு அவங்க நாட்டில் தயாரிக்கப்பட்ட கொரோனா வைரஸ்க்கான தடுப்பு மருந்துகளை மற்ற நாடுகளுக்கு அனுப்பி வச்சாங்க. உக்ரைன், பிரேசில், இது மாதிரி எக்கச்சக்கமான நாடுகளுக்கு அனுப்பி வச்சாங்க. அப்போ எல்லா நாடுகளுமே தத்தளிச்சிட்டு இருந்துச்சு உலகத்தில். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்பை மனிதாபிமான அடிப்படையில் பண்ணாங்க. அப்படி உள்ள நாடுக்கு இப்போ ஒரு மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஒரு சுச்சுவேஷனில் உலக நாடுகள் எல்லாருமே இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணி இந்தியா ஓவர் கம் பண்ணி கொண்டு வரணுமே தவிர அதை விட்டுட்டு இந்தியாவை குறை சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, நிறைய நாடுகளோட தலைவர்களும் அதை தான் சொன்னாங்க. ஆமாப்பா, இந்தியா எத்தனையோ உதவிகள் பண்ணியிருக்காங்க. ஸோ கொரோனா வைரஸ் பேண்டமிக் சுச்சுவேஷனில் அவங்க மெடிசின்ஸ் அனுப்புனதாக இருக்கட்டும், ஸோ அதுக்கப்புறம் கொரோனா வைரஸ்க்கான தடுப்பு மருந்துகளை மற்ற நாடுகளுக்கு அனுப்புனதாக இருக்கட்டும், எல்லாமே மனிதாபிமான அடிப்படையில் அவ்வளோ தூரம் உலகத்தையே காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட நாடுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. இது கூடிய சீக்கிரத்தில் மாறணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவர் மேலே பிரதமர் மோடி அவர்கள் மேலே வச்சிருக்க குற்றச்சாட்டுகளை முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் பேசியிருக்காருங்க. ஏன்னா பிரான்ஸ் நம்மளுக்கு எக்கச்சக்கமான ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் கூட எவ்வளோக்கு எவ்வளோ உதவிகள் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ உதவிகள் நமக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இதே சமயத்தில் இப்படி பேசுனது உண்மையிலே ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. நம்ம எவ்வளோ தூரம் பண்ண உதவி எவ்வளோ தூரம் அங்கே உள்ள நாடுகள் எல்லாருமே பேசுகிறாங்க அப்படின்றப்ப ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பிரான்ஸ் அதிபர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த சமயங்களில் ஒரு சில நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்துக்கான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி மற்ற நாடுகளுக்கு நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம், எக்ஸ்போர்ட் இப்போ எங்களால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக கண்டிக்கணும். இந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் எல்லா நாடுகளுக்கும் அனுப்பணும். ஏன்னா நம்மளே பார்த்தோம், இந்தியாவுக்கே அமெரிக்கா கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்துக்கான மூலப்பொருட்களை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இந்த விஷயத்தில் டீல் பண்ணி எப்படியோ நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்தியா எங்களுக்கு எத்தனையோ உதவிகள் பண்ணியிருக்காங்க. ஜோ பைடன் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்தியா எங்களுக்கு நாங்கள் கஷ்டப்படுற சுச்சுவேஷனில் இந்தியா எங்கள் கூட இருந்தாங்க, அதனால இந்தியாவுக்கு இப்போ நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ பல நாடுகள் நமக்கு உதவி பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸை தடை பண்ணுறது, மற்ற நாடுகளுக்கு அனுப்பாமல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். நம்ம பார்த்து இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். அதுக்கு நம்ம என்னென்ன வேலைகள் பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. மொத்தத்தில் என்ன தெரியுது, நம்ம இந்தியா நிறைய நாடுகளுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த உதவினால தான் பல நாடுகள் நமக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. ஐக்கிய அரபு அமீரகம்லாம் நாங்கள் இந்தியா கூட சப்போர்ட்டாக நிற்போம்னு சொல்லிட்டு அங்கே உள்ள பல லேண்ட்மார்க்ஸ்லாம் நம்மளோட தேசிய கொடியே வச்சுருந்தாங்க, லைட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம மேலே எல்லா நாடுகளுக்கும் ஒரு நல்ல மரியாதை மதிப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நமக்கு உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையில் இந்த ஒரு சூழ்நிலை அப்படின்றது கூடிய சீக்கிரத்தில் மாறி நம்ம பழைய நிலைமைக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.